தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தம் எதிரொலியாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பணிமனைகளிலும் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். வணக்கம் மோகன், அங்க இருக்கிற கள நிலவரம் என்ன? எந்தெந்த தொழிற்சங்கங்களை சேர்ந்த ஊழியர்கள் அங்க இருக்கிறாங்க? அது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம். பார்த்தோம் என்றால் 6 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்திலும் பேருந்துகள் அனைத்துமே இயங்கி வரக்கூடிய சூழ்நிலையும் இப்பொழுது இருக்குது. நம்ம அதால் பார்க்க முடியும். முக்கியமாக நம்ம இப்போ இருக்கக்கூடியது பார்த்தோம் என்றால் எம்ஜிஆர் புதிய பேருந்து நிலையம். இப்போது இரவு நேரத்திலுமே இந்த இடத்துல அதிகமான பேருந்து இயங்காது. குறைவான பேருந்து இயங்கப்படக்கூடிய சூழ்நிலை எப்போதுமே இருக்கும். இதைத் தொடர்ந்து இந்த போராட்டமானது பேருந்துகள் நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட இப்பொழுது தென்காசி, அம்பை, பாபநாசம், இதைத் தொடர்ந்து சென்னை அனைத்து ஊர்களுக்கும் செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே இயங்கி வருவதையும் பார்க்க முடியுது. இதைத் தொடர்ந்து இந்த பேருந்திலும் பயணிகள் இருப்பதையும் நம்மளால் இப்போது நேரிலேயே காண முடிகிறது. இதைத் தொடர்ந்து இதில் அண்ணா தொழிற்சங்கம் மற்றும் CETU தொழிற்சங்கம் மட்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை தொடர்ந்து தோமுசா தொழிலாளர்கள் மூலமாக அனைத்து பேருந்தும் இயக்கப்படும் என்று தொழிற்சங்க சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாநகரம் மற்றும் மாவட்டம் முழுவதுமே பேருந்து எல்லா இடங்களுக்கும் பேருந்து நிற்காமல் இயங்கும் என்று தொழிற்சங்க சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து அனைத்து இடங்களுக்கும் இப்பொழுது இரவு நேரத்தில் டிப்போக்கு செல்லக்கூடிய இன்று பணியை முடித்து செல்லக்கூடிய அனைத்து ஊழியர்களும் டிப்போவில் சென்று பேருந்துக்கான டீசல் மற்றும் அனைத்தையும் ஃபில் செய்து சென்று போகக்கூடிய காட்சிகளும் நம்மளால் காண முடியும். இதைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால் அனைத்து பேருந்துகளும் நிற்கக்கூடிய காட்சிகள். புதிய பேருந்து நிலையத்தில் அதிகமாக மக்கள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதிகமாக இல்லாத சூழ்நிலையும் கொஞ்சமாக மக்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்களும் இந்த இடத்துல காத்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் நேரிலே காண முடிகிறது. இதை தொடர்ந்து நம்மளோட ஒரு பயணி ஒருவர் இருக்கிறார். ஆனால் நீங்கள் இப்போ எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? எந்த ஊருக்கு போகணும்? தூத்துக்குடியிலேருந்து வந்தேன் சார். தூத்துக்குடியிலேருந்து வந்தேன். நான் தென்காசி போகிறேன். பஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லபடியாக போகுது, அவ்வளோதான். முக்கியமாக இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? எத்தனை மணிக்கு? ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. அதான் அங்கேருந்து கிளம்புனா 1 மணி நேரம் ரன்னிங் டைம். அங்கே டீசல் போட்டாங்க, இங்கே கொண்டு இறக்குனாங்க, வந்துட்டேன். இப்போ அடுத்ததாக நீங்கள் எந்த இடத்துக்கு செல்லணும்? நீங்கள் இப்போ இங்கே புதிய பேருந்து நிலையத்திலேருந்து அடுத்து எந்த பஸ்ஸுக்கு ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்க? கரெக்டாக தென்காசி போகிறேன். போயிட்டு நம்ம நண்பரை சந்திக்க வேண்டியிருக்கு. போய் குற்றாலம் போயிட்டு அப்படி வர்றேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தோம் என்றால் முக்கியமாக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே இயங்கப்பட்டு வரக்கூடாது. இது போக இரவு நேரத்தில் குறைவான பேருந்துகளே அதிகமாக இயங்கக்கூடிய சூழ்நிலை எப்போதுமே காணப்படும். இதைத் தொடர்ந்து இந்த போராட்ட நேரத்திலும் கூட பேருந்து நிறுத்தம் ஆன போராட்ட காரணத்திலும் கூட பேருந்து அனைத்து இடங்களுக்கும் பேருந்து நின்று கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் நேரிலையில் காண முடிகிறது. மோகன், அங்கே முழுமையான அளவில் எண்ணிக்கையில் பேருந்துகள் இருக்கிறதா? நார்மலாக எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு பேருந்துகள் இருக்கிறதா? கண்டிப்பாக பார்த்தோம் என்றால் இரவு நேரம் என்பதனாலேயே பேருந்துகள் கம்மியாக இந்த இடத்துல காணப்படும். அதே பேருந்து இன்றும் போராட்டம் அறிவித்து பேருந்துகள் இயக்கப்படாத சூழ்நிலையிலும் கூட இந்த இரவு நேரத்திலும் பேருந்துகள் ஆனது அனைத்து இடங்களுக்கும் அந்த பேருந்துகள் இந்தந்த மணி நேரத்திற்கு எந்தெந்த இடத்திற்கு செல்ல வேண்டிய அனைத்து பேருந்துகளுமே ஆனது புதிய பேருந்து நிலையத்திலிருந்து செயல்பட்டு வருகிறது. அதையும் நம்மளால் இந்த இடத்துல காண முடியும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் பாபநாசத்திற்கு செல்லக்கூடிய பேருந்து, அதுபோக தென்காசி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய பேருந்து, முக்கியமாக அம்பாசமுத்திரம் இந்த வழியாக செல்லக்கூடிய அனைத்து பேருந்துமே இந்த இடத்துல இருக்கிறது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் நாகர்கோவில், கன்னியாகுமரி, வள்ளியூர் செல்லக்கூடிய அனைத்து பேருந்துமே ஆனது இந்த புதிய பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளும் நம்மளால் காண முடியும். தகவல்களுக்கு நன்றி மோகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.